ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய பிரிஞ்சு சாதம் எங்கள் ஊரில் தக்காளி சாதம்னு சொல்லுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 2 குழிக்கரண்டி ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதும் பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு ஸ்டார்ப்பு, ஒரு கல்பாசி, ஒரு மராக் முத்தி, 4 கிராம்பு, ஒரு பச்சை மிளகா கீராமல் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி இதோடு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். என்ன சமைக்கலான்னு யோசிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி டக்குன்னு ஒரு தக்காளி சாதம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுக்கப்புறமா தக்காளி பழம் 4 இதை நீளமாக கட் பண்ணி இதோடு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயமும் தக்காளி வதங்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் கொஞ்சம் உப்பு போடும்போது வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கும். இப்போ ஒரு கைப்பிடி புதினாவும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். இந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேரணும். இதுக்கப்புறமா 1/2 லெமனுடைய ஜூஸையும் இதோட ஊற்றிடலாம். அடுத்ததாக தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம். நான் நார்மல் சாப்பாடு ரைஸ் தான் நான் எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி நான் 4 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். 4 கப் ரைஸுக்கு 7 கப்பு தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் 2 கப் எடுத்திங்கன்னா 5 கப்பு ஊற்றிக்கலாம். ஏன்னா இது நார்மல் ரைஸ் தான், அதனால் கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு ரைஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி 4 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணால் சூப்பரான தக்காளி சாதம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.